Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் ஆக்ட் 5 சீன் 1 ஆஃப் த டெம்பஸ்ட். ஸோ இதுதான் ஃபைனல் எபிசோடா இருக்க போது, த கன்க்ளூடிங் எபிசோட் ஆஃப் த டெம்பஸ்ட். ஸோ நம்ம 4 ஆக்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ லெட் அஸ் லுக் அட் த கன்க்ளூடிங் பார்ட். Okay, so this is a prescribed syllabus for TRPPG. Now, enters Prospero in his magical robes and Ariel. So, நமக்கு இதுக்கு முதல் வரைக்கும் தெரியும், அவங்க அந்த அன்இன்ஹபிட்டட் ஐலண்ட்ல நிறைய பேர் அந்த ஷிப்ரெக் ஆனதுல அலான்சோ, கன்சாலோ, செபாஸ்டியன், ஆண்டனியோ, அப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாமே இருக்காங்க. இன்னொரு பக்கம் கேலிபன், ட்ரின்குலோ, ஸ்டெஃபானோ பத்தியும் நம்ம தெரிஞ்சிட்டோம். ஃபெர்டினாண்டை மட்டும் மிராண்டாவோட சேர்த்து வச்சிருக்காரு நம்ம ப்ராஸ்ப்ரோ. ஸோ இதெல்லாம் பத்தி we have understood from the past 4 acts. ஓகே, நம்ம இன்னைக்கு ஃபைனலா என்ன பார்க்க போறோம் கன்க்ளூஷன்ல அப்படின்னு சொன்னா, டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரோட இந்த இதெல்லாம் வந்து டெம்பஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ட்ராமாட்டிக் ரொமான்சஸ்ன்ற வகையை சார்ந்தது. ஓகே, கடைசியாக அவர் 4 பிளேஸ் எழுதியிருப்பாரு, டெம்பஸ்ட், பெரிக்கல்ஸ், விண்டர்ஸ்டேல் அண்ட் சிம்பிளின். ஓகே, இது 4மே வந்து அந்த ஒரு மன்னிக்கிற ஒரு தன்மையோட எழுதப்பட்ட ஒரு பிளேஸா இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயும் அந்த கேரக்டர் ஒரு மெயினாக பார்க்கலாம். ஸோ இந்த பிளேலேயும் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ப்ராஸ்பரோ வந்து அவரோட எனிமீஸ் எல்லாத்தையும் மன்னிக்கிற மாதிரி தான் இந்த சீன் அமைக்க போகுது. இதில் ஒரே சீன் தான், ஆக்ட் 5ல ஒரே சீன். அப்புறம் கடைசியாக ஒரு எபிலாக், கடைசியாக ப்ராஸ்பரோ வந்து எபிலாக் பேசுகிற மாதிரி. அதோட இன்னைக்கு இந்த எபிசோடோட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெம்பஸ்ட் கன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபைனலாக ப்ராஸ்பரோ தன்னோட மேஜிக்கல் ரோப்ஸோட வராரு. ஏரியல் பக்கத்தில் இருக்காங்க. ப்ராஸ்பரோ ஏரியல்கிட்ட கேட்குறாரு, நவ் டஸ் மை ப்ராஜெக்ட் கேதர் டு அ ஹெட், ஹவ் இஸ் த டே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இடையில கொஞ்சம் டாட்ஸ்லாம் வச்சிருப்பேன், அதை கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் நிறைய போகிறப்ப அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ ஹவு நவ் டஸ் மை ப்ராஜெக்ட் கேதர் டு அ ஹெட் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ப்ராஜெக்ட் முடிவுக்கு வரப்போகுதா, எப்படி நடந்தது, எல்லா வேலைகளும் கரெக்டாக நடந்ததா அப்படின்னு கேட்குறாரு ஏரியல். On the 6th hour, at which time, my lord, you said our work would cease. ஆனால் ஏரியலுக்கு எப்போ ஞாபகப்படுத்திட்டே இருக்கும், எனக்கு 6 மணிக்கெல்லாம் ஃப்ரீடம் தர்றேன்னு சொன்னீங்க, 6 மணியோட உங்கள் வேலை முடிஞ்சிடும், போயிடலான்னு சொன்னீங்க, டைம் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி she is just reminding. Okay, ஏரியல் is reminding on the 6th hour, 6 மணிக்கு. ஓகே, at which time, my lord, you said our work would cease. Prospero, I did say so when first I raised the tempest நீ எழுப்புறப்பவே நான் உன்கிட்ட சொன்னதான் அப்படின்னு he acknowledges. Say my spirit, how fast the king and his followers. எப்பவுமே அவர் தட்டி கொடுத்தே தான் வேலை பண்ணுவார். கண்டிப்பா பண்ணிடுறேன், நான் சொன்னேன் தான் அப்படின்றாரு. Say my spirit, how fast the king and his followers. எப்படி இருக்காங்க கிங்கும் ஃபாலோவர்ஸும், அலான்சோவும் அவரோட கூட வந்தவங்களும் எப்படி இருக்காங்கன்னு கேட்கிறாரு ஏரியல். confined together, எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருக்கேன். in the same fashion as you gave in charge. நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படி, உங்க ஸ்பெல்லில் தான் இருக்காங்க, எல்லாமே அந்த மாயக்கட்டில் தான் இருக்காங்க. just as you left them all prisoners in the line grove which weather fence yourself. ஸோ உங்க செல்லுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குரோவ்ல தான் நான் உங்களை இந்த மாயக்கட்டுல வச்சிருக்கேன். they cannot budge till you release. நீங்க ரிலீஸ் பண்ற வரைக்கும் அவங்க நகல முடியாது. the king, his brother and yours abide all 3 distracted and the remainder mourning over them, brimful of sorrow and dismay, but chiefly him that you term sir the good old lord Gonzalo. so the king, அவரோட பிரதர், அப்புறம் உங்க பிரதர், இவங்க எல்லாம் கொஞ்சம் தனியா இருக்காங்க. அப்புறம் மத்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி சாரோஃபுல்லா இருக்காங்க. அதுல அந்த லார்ட் கான்சோலோ இருக்கிறார் பாத்தீங்களா, நீங்க சொல்லிட்டே இருப்பீங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லி, அந்த லார்ட் கான்சோலோ, his tears runs down his beard like winter drops from eaves of reeds. your charm so strongly works on them that if you now beheld them your affections would be tender. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி சாரோஃபுல் ஸ்டேட்ல தான் இருக்காங்க. அதுல கான்சோலோவோட கண்கள்ல இருந்து தண்ணி வழிஞ்சிட்டே இருக்கு. இந்த ஸ்டேட்ல கூட அழுதுட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையை நினைச்சு ஹி ஸ்டில் கிரையிங். அவரோட வின்டர் டிராப்ஸ் மாதிரி அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் துளிகள் விழுந்துட்டே இருக்குது. யுவர் சார்ம் so strongly works on them. உங்களோட சார்ம் எல்லாருமேலேயும் ஒர்க் பண்ணுது. அதுல இவர் வந்து அழுதுட்டே இருக்கிறாரு. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா யுவர் அஃபெக்ஷன்ஸ் வுட் பிகம் டெண்டர். நீங்க அவங்கள பார்த்து ரொம்ப பரிதாபப்படுவீங்க. அந்த நிலைமையில தான் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்றாரு. ஓகே, ஏரியல். ப்ராஸ்பரோ,
டஸ் thou think so spirit? அப்படி நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். ஏரியல், மைன் வுட் சர் வேற ஹியூமன், கண்டிப்பா நான் ஒரு ஹியூமனா இருந்தா நானே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அவங்களுக்காக. அண்ட் மைன் ஷெல், நானும் தான் கண்டிப்பா அவங்களுக்காக ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஹாஸ் thou which ought but yet a touch a feeling of their afflictions and shall not myself one of their kind that relish all as sharply passionate they be kindlier moved than thou art? ஒன்னு விட நான் கண்டிப்பா மூவிங் கைண்ட்லியரா தான் இருக்க போறேன். ஏன்னா அவங்கள மாதிரியே உள்ளவன் தான், டச் ஃபீலிங் இதெல்லாம் உள்ளவன். ஓகே, ஸோ அவங்க எல்லாத்த விட நான் ரொம்பவே நல்லவன். ஸோ ஐ வுட் ஆல்சோ பி மூவ்ட். ஓகே, ஐ எம் கைண்ட்லியர் மூவ்ட் தேன் thou art ன்னு சொல்றாரு. உன்னை விட நான் நிறையவே இறக்கக்கூடம் படைத்தவன் தான். தோ வித் their high wrongs I am struck to the quick. நான் ஏன் இவ்வளோ கோவப்பட்டேன் அப்படின்னா அவங்க அவ்வளோ தவறுகள் எனக்கு வந்து அவங்க அநீதி இழைச்சிருக்காங்க, அதனாலதான் இவ்வளோ கோவப்பட்டு அவங்கள கொஞ்சம் இரிட்டேட் பண்ணியிருக்கேன். Yet with my nobler reason against my fury do I take part. இது கூட என்னோட திங்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னா இந்த கோவத்துக்கு இடமே கிடையாது. பட் அந்த என்னோட நோபலர் ரீசன் தான் தனியா வச்சுட்டு தான் என் கோவத்தை அவங்க மேல தீர்த்துக்கிட்டேன். The rarer action is in virtue than in vengeance. இதுதான் வந்து இந்த பிளேயோட கான்செப்ட் இங்க ஹைலைட் பண்ணிருக்க லைன்ஸ். த ரேரர் ஆக்ஷன் இஸ் இன் வர்ச்சு, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது. த ரேரர் ஆக்ஷன் இஸ் இன் வர்ச்சியூ அப்படின்னா இந்த இடத்துல வர்ச்சியூனா குட்னஸ். ஓகே, இந்த இடத்துல வந்து அதை மன்னிக்கிற மாதிரின்னு வச்சுக்கலாம். ஓகே, த ரேரர் ஆக்ஷன் இஸ் இன் வர்ச்சியூனா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, அப்ப அதை மன்னிக்கிறது தான் வெஞ்சன்ஸை விட நல்ல விஷயம் அப்படிங்கிறாரு. பழித்து இருக்கிறத விட அவங்களை மன்னிச்சிடுறது தான் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி இந்த என்ன செய்தாரேன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் ஒரு 2 லைன்ஸ் இது. ஸோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன்ஸா கன்சிடர் பண்ணலாம். They being penitent, the sole drift of my purpose to extend not a frown further. ஓகே, அவங்க எல்லாம் பெனிட்டன்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்க தவறுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. The sole drift of my purpose that extend not a frown further. இதுக்கு மேல என்னோட பர்பஸை எக்ஸ்டெண்ட் பண்ண போறது இல்ல. அவங்களோட தவறுக்கான தண்டனைகள்லாம் அவங்க இந்த ஒரு நாள்ல அனுபவிச்சுட்டாங்க. Go release them Ariel அப்படிங்கிறார். நீ போய் இப்ப அவங்கள ரிலீஸ் பண்ணிடு. My charms I will break, their senses I will restore and they shall be themselves. இப்ப நீ அவங்கள ரிலீஸ் பண்ண, நான் சார்ம்ஸ் எடுத்து விட்டுறேன், they will be themselves. அவங்களாவே இருப்பாங்கன்னு சொல்லிடுறாரு. ஏரியல், I will fetch them sir, he exits. So நான் தப்போ போறேன், அவங்கள எல்லாம் fetch பண்ணிட்டு வரேன், I bring them அப்படின்னு போகுது. ஓகே, ப்ராஸ்பரோ draws a large circle on the stage with the staff. இப்போ ப்ராஸ்பரோ தனியா இருக்காரு, அவருக்கு ஒரு soliloquy கொடுத்துருக்காரு ஷேக்ஸ்பியர். ஸோ அவர் அந்த ஸ்டேஜ்லேயே ஒரு அவரோட ஸ்டாஃப் அந்த குச்சி வச்சிருப்பார் இல்லையா, அந்த மேஜிக்கல் ஸ்டாஃப், அதை வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அவர் சொல்றாரு. ப்ராஸ்பரோ, யூ elves of hills, brooks, standing lakes and groves, and you that on the sands with printless foot do chase the ebbing Neptune and do fly to him when he comes back. இப்போ அவர் வந்து எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. இவருக்கு யாரெல்லாம் கட்டுப்பட்டு வேலை செஞ்சாங்களோ அந்த எல்வ்ஸ், இதெல்லாம் வந்து இந்த காத்தோட இருக்கக்கூடிய ஒரு சில இந்த ஸ்பிரிட்ஸ், அதெல்லாம் கூப்பிடுறாரு. யூ எல்வ்ஸ் ஆஃப் ஹில்ஸ், ப்ரூக்ஸ், எல்வ்ஸ் ஆஃப் ப்ரூக்ஸ், ஸ்டாண்டிங் லேக்ஸ்ல இருக்க எல்வ்ஸ், க்ரூவ்ஸ்ல இருக்க எல்வ்ஸ், அண்ட் யூ தட் ஆன் த சாண்ட்ஸ் வித் பிரிண்ட்லெஸ் ஃபுட், சாண்ட்ல பிரிண்ட்லெஸ் ஃபுட் நடக்கிறப்போ தடமே தெரியாம நடக்கக்கூடிய எல்வ்ஸ் தான். டூ சேஸ் த எப்பிங் நெப்டியூன், அதே மாதிரி நான் சொல்ற வேலைகளை கடலுக்குள்ள போய் அந்த அலை முன்னாடி போய் பின்னாடி வர்றதுக்குள்ள போயிட்டு வருவியே, அண்ட் டூ ஃப்ளை ஹிம் when he comes back, அதுக்குள்ள நீ வேலையை முடிச்சுட்டு வருவ இல்லையா, அந்த எல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு. யூ டெமி பப்பெட்ஸ் தட் பை மூன்ஷைன் டு த கிரீன் சோவர் ringlets make wear of the ave not bites. ஸோ இது எல்லாமே அந்த ஒவ்வொரு வேலைகள் சொல்றாரு. இந்த எல்ஃப் வந்து இந்த வேலை பண்ணும், அதெல்லாம் பண்ணுவீங்கல்ல அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களையும் மென்ஷன் பண்ணி அவங்க ஒர்க்கோட சேர்த்து மென்ஷன் பண்றாரு. அண்ட் யூ ஹூஸ் பாஸ்ட் டைம் யூஸ் டு மேக் மிட் நைட் மஷ்ரூம்ஸ் that rejoice to hear the solemn curfew, by whose aid, weak masters thou you be, I have bedimmed the noontide sun, called forth the mutinous winds, and betwixt the green sea and the azure vault set roaring war. இப்போ உங்களை வச்சுதான் நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். விண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், கிரீன் சீல ஏதோ நிறைய விஷயங்கள் நிகழ்த்தி இருக்கேன். ஓகே, உங்களை எல்லாம் வச்சு ஐ ஹவ் கிரியேட்டட் வார் இன் த சீ, அதாவது டெம்பஸ்ட் மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். டு த ட்ரெட் ராட்லிங் தண்டர் ஹாவ் ஐ கிவன் ஃபயர், அப்போ பெரிய இடி இடிக்க மின்னல் ஃபயர் மாதிரி கிரியேட் பண்ண. அண்ட் ரிஃப்டட் ஜோவ் ஸ்டவுட் ஓக் வித்
with his own bolt. ஓக் ட்ரீ எல்லாம் கூட வெடிக்கிற மாதிரி வெடிச்சு சிதற மாதிரி பண்ணியிருக்கேன். The strong based promontory have I made shake, and by the spurs plucked up the pine and the cedar. அப்போ பெரிய பெரிய மரங்களெல்லாம் வேரோட பிடுங்கியிருக்கேன். பைன் செடார் மாதிரி மரங்களெல்லாம் வேரோட உங்களோட உதவியோட பிடுங்க முடிஞ்சிருக்கேன் என்னால. ஓகே, graves at my command have awaked their sleepers obeyed and led them forth by my so potent art. ஓகே, ஸோ நான் வந்து உங்களை சார்ஜ் பண்றப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா கிரேவ் எல்லாம் திறந்து உள்ள இருக்கிற அந்த பிணங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எந்திரிச்சு நடக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்க. பட் திஸ் ரஃப் மேஜிக் ஐ ஹியர் அப்ஜர் அப்படிங்கிற இந்த மேஜிக்கை இதோட நான் நிறுத்திக்க போறேன். என்னோட வார்த்தைகளுக்காக நீங்க எவ்வளவோ இது வரைக்கும் பண்ணிருக்கீங்கன்னு அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, பட் திஸ் நவ் ரஃப் மேஜிக் நவ் ஐ அப்ஜர். ஐ ஹியர் அப்ஜர்னா ஐ ஹியர் ஸ்டாப், resist பண்ண போறேன். And when I have required some heavenly music, which even now I do, Prospero gestures with his staff to work mind end upon their senses that this eerie charm is for. I will break my staff, bury it in certain fathoms in the earth, and deeper than did ever plummet sound, I will drown my book. Solemn music. சரி, இதெல்லாம் நீங்க நடந்துட்டீங்க. இந்த ஸ்டாஃப் அந்த ஸ்டாஃபை காமிச்சு சொல்றாரு, ஐ வில் பிரேக் மை ஸ்டாஃப், இதை உடைச்சு நான் ஃபேதம்ஸ் ஆஃப் த சி, அதாவது கடலின் ஆழத்துல தூக்கி எறிஞ்சிட போறேன். அதே மாதிரி என்னோட புக்கையும் என்ன பண்ண போறேன், ரொம்ப அடியில பூமிக்கு அடியில தோண்டி புதைச்சிட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மேஜிக்கல் புக்கையும் அதை வச்சுதானே அவர் இதெல்லாம் பண்ணாரு. ஸோ தன்னோட மேஜிக்கல் புக்கையும் அந்த ஸ்டாஃபையும் தூக்கி போட்டுற போறேன், அந்த குச்சி மாதிரி இருக்கிறதையும் தூக்கி போட போறேன். மேஜிக்கல் ஸ்டிக்கு தான் ஸ்டாஃப்ங்கிறார். Okay. Here enters Ariel before, then Alonso with a frantic gesture, attended by Gonzalo, Sebastian, and Antonio in like manner, attended by Adrian and Francisco. They all enter the circle which Prospero has made, and there stand charmed, which Prospero observing speaks. இப்போ ஏரியல் என்ன பண்ணுறது, எல்லாரையும் அப்படியே கூப்பிட்டு வந்து அவங்க எல்லாம் மேஜிக்கல் ஸ்பெல்லோடே வர்றாங்க. அந்த ப்ராஸ்பரோ வரைஞ்சிருக்க அந்த ரவுண்டுக்குள்ள நின்றாங்க. இன்னும் அவங்க ஸ்பெல்ல தான் இருக்காங்க, இன்னும் விடுபடலை. ப்ராஸ்பரோ அவங்க கிட்ட அதே சாம்ல இருக்கிறப்பவே பேசுறாரு. A solemn air and the best comforter to an unsettled fancy cure their brains. Now use this boiled within thy skull. அப்ப என்ன சொல்றாரு, என்ன இந்த பிரெயினை வச்சு என்னென்ன பண்ணீங்க, இன்னைக்கு யூஸ்லெஸ்ஸா இருக்கு, இந்த ஸ்கல்லுக்குள்ள ஏதோ வேக வச்ச சம்திங் மாதிரி உங்க பிரெயின்ஸ் எல்லாம் நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். தேர் ஸ்டாண்ட் ஃபார் யூ ஆர் ஸ்பெல் ஸ்டாப். நீங்க எல்லாம் ஸ்பெல் ஸ்டாப்டா மாயக்கட்டுக்குள்ள இருக்கீங்க. ஹோலி கான்சலோ, ஆனரபிள் மேன். அவர் கான்சலோவை எப்பவுமே அப்படி ஆனரபிள் மேனா தான் கூப்பிடுறாரு. மைன் ஐஸ் ஈவன் சோஷியபிள் டு த ஷோ ஆஃப் தைன் ஃபால் ஃபெல்லோலி ட்ராப்ஸ். நீங்க உங்க கண்கள் என்ன மாயக்கட்டுல இருக்கப்போ கூட அவர் அழுதுட்டு இருக்கிறார். ஸோ அவர் என்ன சொல்றாரு, ஏன்னா அந்த ஃபீலிங்ஸ் முதவே ஆரம்பிச்சிட்டதுனால அதே ஃபீலிங்லயே அவர் கண்டினியூ ஆயிட்டு இருக்கிறார், அழுதுட்டே இருக்கார். ஸோ அவர் சொல்றாரு, உங்க கண்ணுல இருந்து அந்த விழுகிற தண்ணி, எனக்காக விழுகிற அந்த தண்ணியை பாக்குறப்போ எனக்கும் ஃபெல்லோ டிராப்ஸ் ஃப்ரெண்ட்லி அந்த அழுகை எனக்கும் வருது அப்படிங்கிறார். ஓ குட் Gonzalo, my true preserver and a loyal sir, to him thou fallest. ஏன்னா கான்சலோட ஹெல்ப்னால தான் இன்னைக்கு அவரால் வந்து இந்த அன்இன்ஹபிட்டட் ஐலாண்ட்ல சர்வைவ் ஆக முடிச்சு. அவர் தான் அவரோட அந்த மேஜிக்கல் புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தந்திருப்பாரு. ஸோ ஐ வில் பே தை கிரேசஸ் ஹோம் இன் போத் இன் வேர்ட் அண்ட் இட். கண்டிப்பா உங்களுக்கு என்னோட செயல் மூலமா, என் வார்த்தைகள் மூலமா அங்க ஊருக்கு போய் உங்களுக்கு நிறைய நல்லது செய்வேன் ப்ராமிஸ் பண்றாரு. மோஸ்ட் க்ரூவல்லி டிட்ஸ் thou Alonso use me and my daughter. அப்புறம் அலான்சோ பாக்குறாரு. ஆனா எல்லாமே அவங்க மேஜிக்கல் ஸ்பெல்ல இருக்கிறப்பவே தான் அதெல்லாம் பேசுறாரு, அதையும் தெரிஞ்சுக்கணும். Most cruelly didst thou Alonso use me and my daughter. Alonso வந்துட்டு நீ என்னையும் என் டாட்டரையும் எவ்வளோ மோசமா யூஸ் பண்ணிட்ட அப்படின்னு. Thy brother was a furtherer in the act. உன் பிரதரை கூட சேர்த்துட்ட. Thou art pinched for it now, Sebastian. Sebastian, அதுக்காக நீ எவ்வளவோ வழிகளை இந்த 3 மணி நேரத்துல அனுபவிச்சுட்டேங்கிறார். Flesh and blood, your brother mine, that entertained ambition, expelled remorse and nature. அடுத்து அவர் ஓன் பிரதர் ஆண்டனியோவை பார்த்து சொல்றாரு, you brother mine அப்படிங்கிறாரு. நீ என்னோட தம்பியா இருந்துட்டு ஆம்பிஷன் காரணமா, ஆசை பேராசை காரணமா என்ன பண்ணிட்ட, எக்ஸ்பெல்ட் ரிமோர்ஸ் அண்ட் நேச்சர், மனசுல இருக்க அந்த குற்ற உணர்ச்சி, தப்பு செஞ்சா அந்த வலிக்கிற அந்த உணர்வு, இதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, whom with Sebastian whose inward pinches therefore are more strong. ஸோ நீ வந்து செபாஸ்டியனோட சேர்ந்துட்டு என்ன பண்ணிட்ட, you have would here have killed your king. I do forgive thee, unnatural though thou art. நீங்க 2 பேரும் எனக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம அலோன்சோவையும் கொல்றதுக்கு
முடிவு பண்ணீங்க அப்படிங்கிறார். Their understanding begins to swell, and the approaching tide will shortly fill the reasonable shore that now lies foul and muddy. Not one of them that yet looks on me or would know me. இப்போ நீங்க இந்த இந்த ஸ்வெல் இந்த டைடு வந்து திரும்ப நார்மல் ஆகுறப்போ நீங்க எல்லாருமே திரும்ப நார்மல்சிக்கு வந்துருவீங்க. நாட் ஒன் ஆஃப் தம் தட் எட் லுக்ஸ் ஆன் மீ ஆர் வுட் நோ மீ. ஆனா நீங்க யாரும் வந்து இப்போ நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஏரியல் ஃபெச் மீ இந்த ஹேட் அண்ட் ரேப்பியர் இன் மை செல் அப்படிங்கிறாரு. ஓகே, என்னோட ஹேட்டையும் என்னோட வாலையும் எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அப்புறம் ஏரியல் எக்ஸிட்ஸ் அண்ட் அட் ஒன்ஸ் ரிட்டர்ன்ஸ் வித் ப்ராஸ்பரஸ் டியூக்கல் ரோப்ஸ். ஏரியல் போய் அவரோட செல்லுல இருந்து அவரோட அந்த கேவ்ல இருந்து அவரோட அந்த டியூக்கல் ரோப்ஸ்னா அவர் டியூக்கா இருந்தப்போ ஒரு கிங்கா இருந்தப்போ போட்டுட்டு இருந்த ரோப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருது. அவரோட ஹேட், அவரோட ரேப்பியர், அந்த வால் மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வருது. ஐ வில் டிஸ்கஸ் மீ அண்ட் மை செல்ஃப் பிரசன்ட் அஸ் ஐ வாஸ் சம்டைம் மிலன். நான் மிலன்ல எப்படி இருந்தனோ அதே மாதிரி உங்க முன்னாடி நிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. குவிக்லி ஸ்பிரிட் தௌ ஷால்ட் எரே லாங் பி ஃப்ரீ. உடனே ஏரியில பார்த்து சொல்றாரு, சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு அதே மாதிரி ஒரு கெட்டப் கொடு, நான் வந்து உன்னை சீக்கிரம் ஃப்ரீ ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே தான் வேலை வாங்குறாரு. ஏரியர் சிங்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் டு அட்டையர் ஹிம். வந்து பாட்டு பாடிட்டே அவருக்கு வந்து மேக்கப் போட்டு விடுது. என்ன பாட்டு பாடுது அப்படின்னா, வேர் த பீ சக்ஸ் தேர் சக்காய். இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சாங் தான். இது கூட உங்களுக்கு கேட்கலாம், ரைட்? வேர் த பீ சக்ஸ் தேர் சக் ஐ, இன் அ கவ் ஸ்லிப்ஸ் பெல் ஐ லை, தேர் ஐ கோச் வென் owls do cry, on the bat's back I do fly, after summer merrily 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 shall I live now under the blossom that hangs on the bough. இந்த சாங் வந்து ஒரு 2-3 இடத்துல அந்த ஏரியல் பாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எப்பவுமே தன்னோட ஃப்ரீடம் நினைச்சு, அதாவது இவர் கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் நான் ஓடி வர வேணாம், நான் எங்க எப்ப நினைக்கிறேனோ எங்க வேணாலும் போவேன்ற மாதிரி தான் இந்த பாட்டு இருக்கும். ஓகே, வேர் த பீசக்ஸ் தேர் சக்காய், எங்க பீஸ் எல்லாம் இருக்குமோ அங்க போவேன், கவுஸ்லிப்போட பெல்லுல ஒழிஞ்சுப்பேன், அப்புறம் அவுல்ஸ் இருக்கிற இடத்துல நானும் போய் கத்துவேன், பேட்டோ வவ்வால்களோட முதுகுல ஏறி நான் பறப்பேன், இந்த சம்மருக்கு அப்புறம் நான் ரொம்ப ஜாலியா இருக்க போறேன், ஏன்னா எனக்கு யாரும் கண்ட்ரோல் பண்ண போறதில்ல, என்னை யாரும் வேலை தர போறதில்ல, ஆஃப்டர் சம்மர் மெரிலி 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 அப்படின்ற மாதிரி பாடுது. ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஃப்ரீடம் ஒன்று தான் நோக்கும். அதனாலதான் அவர் என்ன பண்ணுவாரு, உனக்கு ஃப்ரீடம் தரேன்னு சொல்லியே வேலை வாங்குவாரு. ஒரு சில சமயம் அது ரொம்ப முரண்டு பிடிக்கிறப்போ ஒரு மாஸ்டரா அதட்டி வேலை வாங்குவார். ஓகே, ரைட். ப்ராஸ்பரோ, why that's my dainty Ariel, okay my dear Ariel அப்படிங்கிறார். I shall miss thee but yet thou shall have freedom. நான் கண்டிப்பா உன்னை மிஸ் பண்ணுவேன், ஆனா உனக்கு ஃப்ரீடம் தந்துடுறேன் அப்படிங்கிறார். so to the king's ship invisible as the water. இப்பவே நீ கிங்ஸ் ஷிப்புக்கு போ, அந்த ஷிப் எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கோம், உங்க தானே எல்லாமே அந்த ரெட் ஷிப் எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்காங்க, அதை எடுத்துக்க சொல்றாரு. There shall thou find the mariners sleep under the hatches. அங்க mariners எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் தூங்க வச்சிருக்கோம் இல்லையா, the master and the boatswain being awake enforce them to this place and presently I prithee. அங்க வந்து அந்த போட்ஸ்வைன், அந்த ஷிப்பை ஓட்டிட்டு போனவங்க எல்லாம் அங்க இருப்பாங்க, அவங்களை இங்க கூப்பிடுவான்னு சொல்லிட்டாரு. ஏரியல் இந்த உடனே வரன்ட்டு போயிடுது. கான்சலோ, ஆல் டார்மெண்ட் ட்ரபிள் ஒண்டர் அண்ட் அமேஸ்மெண்ட் இன்ஹபிட்ஸ். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து நினைவு வந்துருச்சு. ஓகே, நார்மல் ஆயிட்டாங்க. கான்சலோ பார்த்துட்டு, என்னது இது, இங்க ஒரே ஒண்டர்ஃபுல், இந்த ஒரு மாயமான ஒரு தீவால இது இருக்குன்னு சொல்லிட்டு, சம் ஹெவன்லி பவர் கைட் அஸ் அவுட் ஆஃப் திஸ் ஃபியர்ஃபுல் கண்ட்ரி. ஐயோ, யாராவது நம்மளை காப்பாத்தி இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற மாட்டாங்களா அப்படின்னு கான்சலோ சொல்றான். ப்ராஸ்பரோ, டு அலோன்சோ, இப்போ அலோன்சோ பார்த்து சொல்றாரு, டு அலோன்சோ சொல்றாரு, behold sir king the wronged duke of Milan Prospero. இங்க பாருங்க சார், நீங்க எல்லாம் தவறு செஞ்சீங்களே, தவறிழைச்சீங்களே, அந்த கிங் ஆஃப் மிலன் நிக்கிறேன், ப்ராஸ்பரோ நிக்கிறேன் பாருங்க அப்படிங்கிறது. for more assurance that a living prince does now speak to thee I embrace thy body. Here he embraces Alonso. ஓகே, என்ன சொல்றேன், இங்க பாருங்க, ஆனாலும் நீ இவ்வளவு தப்பு செஞ்சிருந்தா கூட நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியுறதுக்காக உங்களை எம்ப்ரேஸ் பண்ணி காமிக்கிறேன்னு அவர் ஆற தழுவிக்கிறார். அண்ட் டு தி அண்ட் தை கம்பெனி ஐ பிட் அ ஹார்ட்டி வெல்கம். உங்க எல்லாத்துக்கும் ஒரு வரவேற்பு நல்கிறேன் அப்படிங்கிறார். அலோன்சோ, வெதர் தௌ பி எ சியன். அப்படியே அலோன்சோக்கு பயங்கர ஷாக்கு. நீங்க ப்ராஸ்பரோவா, ஆர் சம் என்சாண்டட் ட்ரைஃபிள் டு அப்யூஸ் மீ, இல்லை வேற யாராவது
என்சாண்ட் பண்ணி என்னை ஏமாத்த பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லேட் ஐ ஹவ் பீன் ஐ நாட் நோ. ஏன்னா இந்த இந்த தீவுல எல்லாமே வந்து வித்தியாசமா தான் நடக்குது. அந்த மாதிரி ஏதோ யாராவது என்னை ஏமாத்துறாங்களான்னு தெரியல. தை பல்ஸ் பீட்ஸ் அஸ் ஆஃப் ஃபிளஷ் அண்ட் பிளட். ஆனா நீங்க இப்போ நீங்க என்னை எம்ப்ரேஸ் பண்ணப்போ உங்களோட பல்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணேன். நீங்க வந்து ஏமாத்துக்காரனோ இல்ல வேற ஏதோ மாதிரி எல்லாம் இல்ல. ஐ ஃபெல்ட் யுவர் ஃபிளஷ் அண்ட் பிளட் அண்ட் சின்ஸ் ஐ saw thee the affliction of my mind amazed. உங்க பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. with which I fear a madness held me. அப்படியே உடம்பெல்லாம் நடுகுது, ஒரு விதமா மேட்னஸ் வந்துருச்சு. this must crave and if be at all a most strange story. கண்டிப்பா இது ஒரு நீங்க இப்போ உயிரோட இருக்கீங்கன்னா இது ஒரு பெரிய அற்புதமா இருக்கும். தை டியூக்டாம் ஐ ரிசைன். உண்மையில நீங்க உயிரோடு இருந்தீங்களா, இந்த நிமிஷமே நான் என்னோட அரசாட்சியை விட்டு கொடுத்துடுறேன், ரிசைன் பண்ணிடுறேன். அண்ட் டூ என்ட்ரீட் தவ் பார்டன் மீ மை ராங்ஸ். நான் செய்த தவறுகளை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். பட் ஹவு ஷுட் ப்ராஸ்பரோ பி லிவிங் அண்ட் பி ஹியர். ஆனா எப்படி ப்ராஸ்பரோ இங்க வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ ப்ராஸ்பரோ சொல்றார் டு கான்சலோ. அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கூட பேசல. டு கான்சலோ, ஃபர்ஸ்ட் நோபல் ஃப்ரெண்ட் லெட் மீ எம்ப்ரேஸ் thine ஏஜ் whose honor cannot be measured or confined. அவர் என்ன சொல்றாரு கான்சலோவை பார்த்து, நான் உங்களே முதல் எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் விவரங்களை சொல்றேன்னு கான்சலோவை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறாரு. வெதர் திஸ் பி ஆர் பி நாட் ஐ வில் நாட் சே. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அவரு அந்த இதை ஏத்துக்கிறார். ப்ராஸ்பரம் yet do it taste some subtleties on the isle that will not let you believe things certain. பரவாயில்ல, இந்த ஐலாண்ட்ல நடந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்னன்னா இந்த நிறைய விஷயத்துல உண்மையை கூட நம்ப வைக்காது. வெல்கம் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல். எல்லாருக்கும் முதல் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். அசைட் டு செபாஸ்டியன் அண்ட் ஆண்டனி. அவங்கள தனியா பார்த்து சொல்றாரு. பட் யூ மை braves of lords were I so minded I here could pluck his highness's frown upon you and justify you traitors. நீங்க ரெண்டு பேரும் என்ன வேலை பண்றீங்கடா, இன்னமும் அலோன்சோவை கொண்டுட்டு போலான்னு நினைக்கிறீங்க. உங்களை இந்த நிமிஷமாக அதை எனக்கு காட்டி கொடுக்க. ஆனா அட் திஸ் ஐ வில் டெல் நோ டேல்ஸ். இந்த நேரம் நான் அவர்கிட்ட எந்த கதையும் சொல்ல விரும்பல, உங்களை அங்க வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. செபாஸ்டியன் அசைட் தி டெவில் ஸ்பீக்ஸ் இன் ஹிம். ஐயோ என்னது டெவிலா இதுங்கிறான். ஆண்டனி ஒன்னும் பேசல. செபாஸ்டியன் ஐயோ டெவிலான்னு பயப்படுறான். ப்ராஸ்பரோ அசைட் டு செபாஸ்டியன் நோ டு ஆண்டனி for you most wicked sir whom to call brother would even infect my mouth. அவர் என்ன சொல்றாரு, நீ வந்து உன பிரதர்னு சொன்னா கூட என் வாய் அழுகி போயிரும்டா அப்படிங்கிறாரு ஆண்டனியை பார்த்து. ஐ do forgive thy rankest fault. ஆனாலும் நான் உன்னை மன்னிக்க போறேன். ஆல் ஆஃப் தம், உன்னோட எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்க போறேன். அண்ட் ரெக்கேர் மை டியூக்டம் ஆஃப் தி. அதே சமயம் உங்ககிட்ட இருக்க என்னோட ஆட்சியை நான் எடுத்துப்பேன். விச் பர்போஸ் ஐ நோ thou must restore. நீ கண்டிப்பா என்கிட்ட கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அவன் ஒன்னும் பேசல. ஆனா அலோன்சோ இங்க பேசுறாரு. இஃப் thou beest Prospero give us particulars of their preservation. உடனே அலோன்சோ சொல்றாரு, நீங்க ஒருவேளை ப்ராஸ்பரோவா இருந்தா எனக்கு நீங்க எப்படி உயிரோடு இருக்கீங்கன்ற விஷயத்த சொல்லணும். how thou has met us here. நீங்க எப்படி எங்களை இங்க பாத்தீங்க. whom 3 hours since were racked upon this shore. நாங்க இங்க ஒரு ரெக்கர்ட் சீனால ரெக்கர்ட் ஷிப்னால இங்க வந்திருக்கோம். 3 hours இந்த ஐலாண்ட்ல இருக்கோம். வேர் ஐ ஹவ் லாஸ்ட் ஹவு ஷார்ப் த பாயிண்ட் ஆஃப் திஸ் ரிமெம்பரன்சஸ். இங்க நான் தொலைச்சிட்டேன், ஒரு பெரிய விஷயத்த தொலைச்சிட்டேன். மை டியர் சன் ஃபெர்டினாண்ட், என்னோட அருமை மகனை நான் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. ஐ எம் ஓ ஃபார் இட் சார், நானும் வருத்தப்படுறேன் அப்படிங்கிறாரு ப்ராஸ்பரோ. Alonso, irreparable is the loss and patience says it is past her cure. அப்போ ஒரு irreparable இதெல்லாம் வந்து இந்த லாஸ் எல்லாம் வந்து இது பண்ணவே முடியாது, ஆறுதல் படுத்தவே முடியாது. அதனால பேஷன்ஸ் கூட என்ன சொல்லுது, பொறுமையெல்லாம் இதெல்லாம் என்னால ட்ரீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. என்னோட என் மனசுக்குள்ள வந்து எதுவுமே இதை கியூர் பண்ணாத, மகனை தொலைச்சது தான், எனக்கு இந்த வருத்தம் தீரவே தீராதுன்னு அழுகிறார் Prospero. I rather think you have not sought her help of whose soft grace for the like loss I have her sovereign aid and rest myself content. You like the loss, Prospero, as great to me as late, unsupportable to make the dear loss have I means much weaker than you may call to comfort you for I have lost my daughter. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, நீங்க வந்து இவ்வளவு கவலைப்பட வேணாம், ஏன்னா ஃபார் த லைக் லாஸ் அப்படிங்கிறாரு, உங்களை மாதிரியே நானும் பறி கொடுத்தவன் தான் அப்படின்னு சொல்றாரு. யூ த லைக் லாஸ் அப்படின்னு கேட்கிறாரு அலான்சோ, உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு லாஸ் இருக்கா அப்படின்னு. ஆமா, நான் வந்து என் டாட்டர், ஐ ஹவ் லாஸ்ட் மை டாட்டர் அப்படிங்கிறாரு. நீ எந்த சென்ஸ்ல சொல்றாருன்னா, என் பொண்ணை வந்து உங்க மகன்கிட்ட கொடுத்துட்டேன், தொலைச்சிட்டேன், அவளோட இதயத்தை தொலைச்சிட்டேன்ற மீனிங்ல தான் சொல்றாரு. ஃபார் ஐ ஹவ் லாஸ்ட் மை டாட்டர் அப்படின்னு சொல்றாரு.
your daughter, oh heavens, that they were be living both in temples. உங்களுக்கு டாட்டர் இருக்கா? ஐயோ கடவுளே, அவ என் நேரம் பெரியவளா இருந்தா, என் மகன் உயிரோட இருந்தா அவளை நானு என்னோட நேபிள்ஸ்க்கு கூப்பிட்டு போயிருப்பேனே. த கிங் அண்ட் குவீன் தேர், அவங்க 2 பேரும் கிங் அண்ட் குவீனா இருந்திருப்பாங்களே. that they were, I wish myself were murdered in that oozy bed where my son lies. எனக்கு பதிலா என் மகனுக்கு பதிலா நான் இந்த மரணப்படுக்கையில விழுந்திருக்கலாம். எதுக்குள்ள இந்த ஊசி பேட் அப்படின்னு அவர் சொல்றது, அந்த சகதி சேரு இந்த ஸ்டாம்னால ஏற்பட்ட அந்த மண்ணுக்குள்ள நான் புதைஞ்சிருக்கலாம். when did you lose your daughterன்னு கேக்குறாரு. நீங்க எப்ப தொலைச்சிங்க உங்க பொண்ணு அப்படின்னா, in this last tempest. இப்ப நடந்ததே ஒரு டெம்பஸ்ட், அதுலதான் தொலைச்சேன் அப்படிங்கிறார். but howsoever you have been jostled from your senses, know for certain that I am Prospero, and that very duke which was thrust forth of Milan. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் அதே ப்ராஸ்பரோ தான், நீங்க மிலன்ல இருந்து விரட்டி விட்டீங்களே அதே ப்ராஸ்பரோ தான். who most strangely upon this shore where you were wrecked was landed to be the lord on it. இங்க எங்க நீங்க லேண்ட் ஆனீங்களோ இதே ஐலாண்ட்ல தான் நான் வந்து லேண்ட் ஆனேன். நீங்க வந்து என்னைய ஒரு போட்ல வச்சு அனுப்பிச்சீங்கல்ல, அந்த போட் முங்காம என்னை இந்த ஐலாண்ட்ல கொண்டு வந்து சேர்த்துருச்சு. நீங்க அதை நம்பணும். இப்ப நான் ப்ராஸ்பரோ தான் அப்படின்னு சொல்றாரு. no more yet of this. இந்த கதையை நான் இப்போ சொல்ல போல, for it is a chronicle of day by day. ஏன்னா இந்த கதையை வந்து ஒரு நாள்ல சொல்ற கதையில இது ஒரு பெரிய கதை, என்னோட கதை. இட்ஸ் அ chronicle. அது ஹிஸ்டரி மாதிரி டே பை டே சொல்ல வேண்டிய கதை இது. நாட் அ ரிலேஷன் ஃபார் அ பிரேக்ஃபாஸ்ட் நாட் பீஃபிட்டிங் திஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங். இது வந்து ஒரு ரிலேஷன்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் டைம்லயோ இல்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயோ சொல்ற கதை கிடையாது. இது நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா உங்களுக்கு இந்த கதையை ஃபுல்லா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே. டு அலான்சோ, welcome sir, this cell is my court. Here have I few attendants and subjects none abroad. Pray you look in. உள்ள வாங்க, இதுதான் என்னோட கோர்ட், என்னோட அரசவையே இதுதான், இந்த கேவ் தான், உள்ள வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க உள்ள போனா Prospero discovers Ferdinand and Miranda playing at chess. செஸ் விளையாண்டு இருக்கிறாங்க ஃபெர்டினாண்டும் மிராண்டாவும். மிராண்டா டு ஃபெர்டினாண்ட், ஸ்வீட் லார்ட் யூ பிளே மீ ஃபால்ஸ். 2 பேரும் சண்டை போட்டு விளையாண்டு இருக்காங்க, நீங்க என்கிட்ட கல்லாட்ட ஆடுறீங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஃபெர்டினாண்ட், நோ மீ டியரஸ்ட் லவ், ஐ வுட் நாட் ஃபார் த வேர்ல்ட் அப்படின்றாங்க. மிராண்டா, எஸ் ஃபார் அ ஸ்கோர் ஆஃப் கிங்டம்ஸ் யூ ஷுட் wrangle and ஐ வுட் கால் இட் ஃபேர் பிளே. நீங்க என்ன செஞ்சாலும் நான் ஃபேர் பிளேன்னு தான் சொல்லுவேன். அவங்க செல்லமா அடிச்செல்லாம் விளையாண்டு இருக்கிறாங்க. Alonso, if this prove a vision of the island, one dear son shall I lose twice. Shall I twice lose அப்படிங்கிறாரு. அலோன்சோ பார்த்துட்டாரு, மகன் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி அங்க காமிச்சிட்டு இருக்கு. அவருக்கு என்னன்னா இந்த ஐலாண்டு மேல நம்பிக்கை இல்லை, ஏதோ காட்சிகள் தெரியுதே. அதனால அவர் சொல்றாரு, இந்த இப்ப நான் பாக்குற காட்சி, இந்த ஐலாண்டு வந்து எனக்கு கொடுக்குற ஒரு சும்மா வித்தை, மாய வித்தை அப்படின்னா, ஒன் டியர் சன் ஷால் ஐ ட்வைஸ் லூஸ், ஒரு அருமையான மகனை இருமுறை நான் இழப்பேன் அப்படிங்கிறார். ஆல்ரெடி இழந்துட்டாரு. இப்போ இந்த இப்போ இத பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மகன் நினைச்சா சந்தோஷப்படுறாரு. இப்போ இதுவும் மறைஞ்சிருச்சுன்னா அப்ப ட்வைஸ், ஒன் சன்னை வந்து 2 தடவை நான் லூஸ் பண்ண போறேன்னு சொல்றாரு. ஸோ இந்த சென்டென்ஸும் வந்து முக்கியமான சென்டென்சஸ் தான். செபாஸ்டியன், எ மோஸ்ட் ஹை மிரக்கிள். செபாஸ்டியன் எல்லாத்தையும் என்னடா எல்லாம் அற்புதமா இங்க நடந்துட்டு இருக்கு, உயிரோட இருக்கானா, நம்ம கொல்லலாம்ல நினைச்சிட்டு இருந்தோம், இவர் அலோன்சோவை மகனும் உயிரோட இருக்கானே அவன் பயப்படுறான். Ferdinand, seeing Alonso and coming forward, though the seas threatened, they are merciful. அவன் அப்படியே சந்தோஷமா ஓடி வரான். அவனும் அப்பா இறந்து போயிட்டாருன்னு தான் நினைச்சிட்டு இருக்கான். நான் நினைச்சேன் இந்த சீஸ் ரொம்ப மோசமானதுன்னு, ஆனா they are merciful. ரொம்ப கருணையோட இருக்கு இந்த கடல். I have cursed them without cause, he kneels. இந்த சீயை நான் அதுக்குள்ள கர்ஸ் பண்ணிட்டேன், சபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முன்னாடி வந்து அப்படியே நீல் பண்றான். Alonso, now all the blessings of a glad father compass thee about. அப்படியே அவர் வந்து விஷ் பண்றாரு, உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு மகனேன்னு. Arise and say how thou camest here. நீ எப்படிப்பா இங்க வந்தேன்னு சொல்லி கேக்குறாரு. Ferdinand stands. மிராண்டா அப்படியே எந்திரிச்சு ஃபெர்டினாண்ட் கதை சொல்ல போறான். அப்ப மிராண்டாவை அப்படியே வர்றா, பக்கத்துல வந்து அப்படியே பாக்குறா. அவ வந்து அவங்க அப்பா பாத்திருக்கா, அடுத்து ஃபெர்டினாண்ட பாக்குறா, இப்போ நிறைய பேரை பாக்குறா, நிறைய மனுஷங்களை பக்கத்துல பாக்குறா. அவளுக்கு ஒரே ஆச்சரியம். ரைசிங் அண்ட் கமிங் ஃபார்வர்ட், ஓ வண்டர், என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறா. ஹவு மெனி குட்லி கிரீச்சர்ஸ் ஆர் தேர் ஹியர். எத்தனை அழகான உயிரினங்கள் இங்கே இருக்கின்றன அப்படிங்கிற. குட்லி கிரீச்சர்ஸ். ஓகே, ஹவு பியூட்டியஸ் மேன்கைண்ட் இஸ். மேன்கைண்ட் எவ்வளவு அழகா இருக்கு. ஓ பிரேவ் நியூ வேர்ல்ட் தட் ஹாஸ் சச் பீப்புள் இன் இட். இந்த உலகத்தில் இத்தனை அழகான விஷயங்களை கொண்டிருக்கும் இந்த உலகம் ஒரு அருமையான உலகமே அப்படின்னு சொல்ற இந்த லைன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். ஓகே, இது வந்து நிறைய இடத்துல
கொட்டேஷன்ஸா பார்ப்போம். ஓ brave new world that has such people in it. இப்படிப்பட்ட மக்களை கொண்ட இந்த உலகம் மிக அருமையான உலகமே, மிக வீரமான உலகமே அப்படின்ற மாதிரி. ஓகே, ப்ராஸ்பரோ, இட் இஸ் நியூ டு தி, உனக்கு இது புதுசுதாம்மா, எனக்கெல்லாம் பழசுன்னு சொல்றார். ஓகே, அலான்சோ டு ஃபெர்டினாண்ட், வாட் இஸ் திஸ் மேட் வித் ஹூம் தோ வாஸ் இட் அட் பிளே, கேட்கிறாரு, யார் கூடப்பா விளையாண்டுட்டு இருந்தது, யார் இந்த பொண்ணு அப்படின்னு. யோர் எல்டஸ்ட் அக்வைண்டன்ஸ் cannot be 3 hours, 3 மணி நேரத்துக்கு மேல பழகி இருக்க முடியாது, அதுக்குள்ள இவ்வளவு க்ளோஸா இருக்கீங்களே அப்படிங்கிறார். இஸ் ஷீ த goddess that hath severed us and brought us thus together, இவதான் நம்மளை பிரிச்சு ஒண்ணு சேர்த்தவளா அப்படின்னு கேட்கிறார். ஓகே, ஃபெர்டினாண்ட், சார் ஷீ இஸ் மார்டல், அவர் சொல்றாரு, இது சாதாரண பெண்ணு தான், தேவதையெல்லாம் கிடையாது. பட் பை இம்மார்டல் ப்ராவிடன்ஸ் ஷீ இஸ் மைன், ஆனா கடவுளோட இம்மார்டாலிட்டினால, சூப்பர் நேச்சுரல்னால, கடவுளால அவள் என்னுடையவள் ஆகிவிட்டாள். ஐ சோஸ் ஹர் when I could not ask my father for his advice nor thought I had one. நான் எப்ப அவளை தேர்ந்தெடுத்தேன்னா, எனக்கு வந்து அப்பாவோட ஐடியா, அவர்கிட்ட கருத்து கேட்க முடியாத ஒரு நேரத்துல நான் என்ன நினைச்சேன், அப்பாவை தொலைச்சிட்டேன்னு நினைச்சேன். ஐ ஹவ் லாஸ்ட் மை ஃபாதர் நினைச்சேன். அப்பதான் அவளை நான் செலக்ட் பண்ணேன். ஷி இஸ் டாட்டர் டு திஸ் ஃபேமஸ் டியூக் ஆஃப் மிலன், அவள் யார் என்றால் டியூக் ஆஃப் மிலனோட டாட்டர், ஆஃப் ஹூம் சோ ஆஃபன் ஐ ஹவ் ஹர்ட் renown. ஓகே, நீங்க அவரை பத்தி பேசினதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், பட் நெவர் saw பிஃபோர், அவரை பார்த்ததில்ல, ஆனா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆஃப் ஹூம் ஐ ஹவ் ரிசீவ்ட் செகண்ட் லைஃப், அவரால் தான் எனக்கு இரண்டாவது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அண்ட் செகண்ட் ஃபாதர் திஸ் லேடி மேக்ஸ் him டு மீ, பிகாஸ் அவர் எனக்கு உயிர் கொடுத்தவர்னாலும் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால செகண்ட் ஃபாதர் ஆக போறார், ஃபாதர் இன்லான்னு சொல்லுவோம்ல, அதனால. ஸோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால ஷீ இஸ் கோயிங் டு மேக் him மை செகண்ட் ஃபாதர். உடனே அலோன்ஸ் சொல்றாரு, ஐ எம் ஹர்ஸ் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அவளுக்கு நான் ஃபாதர் ஆக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஓ ஹவு ஆட்லி வில் இட் சவுண்ட் தட் ஐ மஸ்ட் ஆஸ்க் மை சைல்ட் ஃபார்கிவ்னஸ். ஆனா பாரு, நான் இப்ப வந்து அவட்ட மன்னிப்பு கேட்கிற நிலைமையில இருக்கேன், நான் இவ்வளவு ஒரு துரோகத்தை அவ பண்ணிருக்கேனே அப்படின்னு சொல்றாரு. ப்ராஸ்பரோ, தேர் சார் ஸ்டாப், போதும் பழசெல்லாம் பேசாதீங்கிறார் ப்ராஸ்பரோ. லெட் us not burden our remembrances with the heaviness that is gone. ஒரு மனசு பாரமா அழுத்திட்டு இருக்கிற விஷயத்த பேசிட்டே இருந்தோம்னா ஃப்ரீ ஆக முடியாது, அதை பேசாதீங்க அப்படிங்கிறாரு. கான்சலோ, ஐ ஹவ் inly wept or should have spoken ere this. Look down, you gods, for on this couple drop a blessed crown, and it is you that have charted forth the way which brought us hither அப்படிங்கிறார். கான்சலோ அப்படியே நான் உள்ளுக்குள்ள அழுகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளே இவங்க இந்த குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அலோன்சோ, ஐ சே ஆமன் கான்சலோ, நானும் ஆமன் சொல்றேன் அப்படின்னு அலோன்சோ சொல்றாரு. அடுத்து கான்சலோ, வாஸ் மிலன் த்ரஸ்ட் ஃப்ரம் மிலன் தட் ஹிஸ் இஷ்யூ ஷுட் பிகம் கிங்ஸ் ஆஃப் நேபிள்ஸ். ஓகே, மிலன் வந்து மிலன்ல இருந்து போனது குவீன் ஆஃப் நேபிள்ஸ், நேபிள்ஸ்க்கும் சொந்தமாகிறதுக்கு தான் போல இருக்குன்னு. ஓ ரிஜாய்ஸ் பியாண்ட் அ காமன் ஜாய் அண்ட் செட் இட் டவுன் வித் கோல்ட் ஆன் லாஸ்டிங் பில்லர்ஸ். இன்னமேட்டு ஃபுல்லா ரிஜாய்சிங் தான், ஹாப்பினஸ் தான். இன் ஒன் வாயேஜ் டிட் கிளாரிபல் her husband find a Tunis, and Ferdinand her brother found a wife where he himself was lost. அப்போ கான்சுலர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரே ட்ரிப்ல, ஒரே வாயேஜ்ல, வாயேஜ்னா ஷிப்ல போறதா வாயேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே வாயேஜ்ல கிளாரிபல், அதாவது ஃபெர்டினாண்டோட சகோதரி தான் கிளாரிபல், அவ வந்து தன்னோட கணவனை தேடிட்டா. அதே வாயேஜ்ல ஃபெர்டினாண்ட் தனக்கு வைஃபையும், her brother found a wife where he himself was lost. அவன் தொலைந்த இடத்தில் அவன் தனக்கான மனைவியை தேடிக்கொண்டான் அப்படிங்கிறான். Prospero his dukedom in a poor isle, and all of us ourselves when no man was his own. ஓகே, ப்ராஸ்பரோ வந்து இந்த டியூக்டம், இந்த புவர் ஐலாண்ட்ல தன்னோட டியூக்டம் நிறுவனம் பண்ணி வச்சிருக்காரு. மனுஷங்களே இல்லைனாலும் அவர் தன்னுடையதாக்கி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அலோன்சோ டு ஃபெர்டினாண்ட் அண்ட் மிராண்டா, கிவ் மீ யுவர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறார். ரெண்டு பேரும் கையை கொடுங்க, சேர்த்து வைக்க ரெடி ஆயிட்டாரு அலோன்சோ. ஓகே, ரைட். லெட் கிரீஃப் அண்ட் சாரோ ஸ்டில் எம்ப்ரேஸ் ஹிஸ் ஹார்ட் தட் டஸ் நாட் விஷ் யூ ஜாய் அப்படிங்கிறார். உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் கொடுக்காத இதயங்கள் இருந்தன அப்படின்ற மாதிரி, மற்ற அதெல்லாம் வந்து கஷ்டப்படட்டும், உங்களுக்கு எல்லாரும் உங்களை பார்த்தா விஷ் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. பி இட் சோ, ஆமென். Enter Ariel with the master and boatswain amazedly following. அடுத்ததான் கான்சலோவும் விஷ் பண்ணோன்னா அந்த இடத்துக்கு யார் வர்றாங்கன்னா ஏரியல் வருது, மாஸ்டர் அண்ட் போட்ஸ்வைன் இவங்கெல்லாம் தனியா ஒரு ஓரமா தூங்கிட்டு இருந்தாங்களா, அவங்களெல்லாம் எழுப்பி
கூப்பிட்டு வருது. ஓ, இப்பதான் மாஸ்டரும் போட்ஸ்வைனும் பாக்குறாங்க. ஓ, லுக் சார், ஹியர் இஸ் மோர் ஆஃப் us. I prophesied if a gallows were on land, this fellow could not drown. அப்போ கவுன்சிலர் சொல்றாரு, பாருங்க அவன் வந்துட்டான் பாருங்க அந்த போட்ஸ்மேன். ஏன்னா இவங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஷிப்ல வர்றப்போ அந்த போட்ஸ்மேன் ரொம்ப பேசிப்பான், எல்லாம் வாயை முடிட்டு கம்மன் இருக்கீங்களா, நாங்க வேலை செய்யறப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ கவுன்சிலர் சொல்லுவாங்க, இவன் வாய் சரியான வாயா இருக்குங்க, எவ்வளவு டெம்பஸ்ட் இருந்தாலும் நம்ம உயிரோட நம்ம லேண்டுக்கு போயிடுவோம். ஏன்னா இவன் வாய்க்கு இவன் வந்து சீல சாகுற மாதிரி தெரியல, நம்ம இவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்து சாகுற மாதிரி இருக்கான். சோ இவன் கண்டிப்பா நம்ம லேண்டு கூப்பிட்டு போயிடுவான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒருத்தன் அதான் இப்போ வந்து ஞாபகப்படுத்துறாரு கான்சிலோ. சார், ஐ ப்ராஃபஸட் இஃப் அ கேலோஸ் வேர் ஆன் லேண்ட் திஸ் ஃபெலோ குட் நாட் ட்ரவுன். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, முதவே சொன்னேன் இல்லையா, இவனுக்கு வந்து லேண்ட்ல கேலோஸ் இருக்கு. கேலோஸ்னா தூக்கு கயிறு இருக்கு. இவன் பேசின பேச்சுக்கு ஊருக்கு போய் இவனுக்கு தூக்கு கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும். ஓகேயா, அதுக்காக இவன் உயிரோடு இருப்பான்னு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம எல்லாம் உயிரோடு இருப்போம்னு சொன்னேன் இல்லையா, பாத்தீங்களா அது நடந்துருச்சுன்னு அவர் சிரிக்கிறாரு. ஹஸ் தௌ நோ மவுத் பை லேண்ட். அவனை பார்த்து கேட்கறாரு, ஏண்டா சீல டெம்பஸ்ட் வந்தோடனே எங்களை என்ன பேச்சு பேசின, அமைதியா கம்முன்னு இருக்க மாட்டியான்னு அது இதுன்னு எங்களை திட்டினேல, இப்ப பேசுறேன்டா, லேண்டுக்கு வந்தோன்னு மவுத் என்ன சீல் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு. வாட் இஸ் த நியூஸ், என்ன நியூஸ் வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு போட்ஸ்வைன். தி பெஸ்ட் நியூஸ் தட் வி ஹவ் சேஃப்லி ஃபவுண்ட் அவர் கிங் அண்ட் கம்பெனி. ஃபர்ஸ்ட் குட் நியூஸ்னா உங்க எல்லாத்தையும் பார்த்துட்டேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். த நெக்ஸ்ட் அவர் ஷிப். அடுத்தது என்னதுன்னா நம்ம ஷிப். விச் பட் 3 glasses since we have our outsprit is tight and we are a brave rigged as when we first put out to sea. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாம் எது உடஞ்சு போச்சுன்னு நினைச்சோமோ அந்த ஷிப் அப்படியே நம்ம எப்படி உள்ள கொண்டு வந்தப்ப எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இறக்கணுமோ அது மாதிரி அழகா இருக்குதுங்க, ஃபுல்லா மூவ் ஆகுறதுக்கு தயாரா நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே ஏரியலோட வேலை தான், ரைட்? Aside to Prospero, sir, all this service have I done since I went. நான் எல்லாமே நான் பார்த்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லி ஏரியல் சொல்றேன். Prospero, aside to Ariel, my trixie spirit. அவன் அப்பப்போ கொஞ்சம் வேற அப்படியே ஒரு இதெல்லாம் சொல்லுவாரு. ஓகே, தட்டி கொடுத்துட்டே இருப்பாரு. மை ட்ரிக்ஸி ஸ்பிரிட்னா என் அருமை ஸ்பிரிட் அப்படிங்கிற மாதிரிதான். எவ்வளவு ட்ரிக்கியா வேலை பாக்குற அப்படின்னு சொல்றாரு. அலான்சோ, these are not natural events, they strengthen from strange to stranger. Say, how came you hither? நீ எப்படிப்பா வந்த இங்க, எல்லாமே ஸ்ட்ரேஞ்சா இருக்கியா இங்க அப்படிங்கிறார். போட்ஸ்வைன், if I did think, sir, I were well awake, I would strive to tell you. எனக்கு முழிச்சிட்டு இருந்தா கூட சொல்லுவேன் சார், நான் தூங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்றான் போட்ஸ்வைன். ஏரியல் அசைட் டு ப்ராஸ்பரோ, was it well done? பரவாயில்லையா, நான் நல்ல வேலை செஞ்சுட்டேன்னா அப்படிங்குது. bravely my diligence thou shalt be free. சூப்பரா செஞ்சுட்ட கண்ணே, சீக்கிரமா அவனை விடுவிச்சிடுறேங்கிறாரு. ஓகே, அலான்சோ, this is a strange amaze as ever men trod, and there is in this business more than nature was ever conduct of. Some oracle must rectify our knowledge. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏதாவது அசிரியரையாவது சொல்லட்டும், நமக்கு நாலேஜ் கொடுக்கட்டுமே அப்படிங்கிறார். அப்ப ப்ராஸ்பரஸ் சார், மை லீக், do not infest your mind with beating on the strangeness of this business. நீ பாருங்க, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. At pick leisure, which shall be shortly, single I will resolve you. இதுக்கெல்லாம் நீங்க யாரையும் கேட்க தேவையில்லை, நானே இதுக்கான எல்லா விளக்கத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். I shall resolve you, which to you shall seem probable. நான் சொன்னேன்னா உங்களுக்கு எல்லாமே நார்மலா புரியும். Of every these happened accidents, இங்க இருந்த எல்லா ஆக்சிடென்ட்ஸும் எப்படி நடந்தது, எப்படி ஒன்னா சேர்ந்தீங்க, எல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. Till when be cheerful and think of each thing well. அது வரைக்கும் சந்தோஷமா இருங்க. Aside to Ariel, come hither spirit. ஏன்னா ஏரியல் வந்து யார் கண்ணுக்கும் தெரியாது. ஓகே, set Caliban and his companions free. அவர் அதனால அதுகிட்ட பேசுறப்ப தனியா தான் பேசுவாரு. ஓகே, மற்றவங்களுக்கு அதுகிட்ட பேசுறது தெரியாது. ஓகே, set Caliban and his companions ஃப்ரீங்கிறாரு. அங்க போய் கேலிபனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் ஃப்ரீ பண்ணிடுறேன்னு. என்கிட்ட ஏரியல் டிரைவிங் இன் கேலிபன் ஸ்டெஃபானோ ட்ரிங்க்லோ in their stolen apparel. அவங்க எல்லாம் இவரோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வர்றாங்க இல்லையா, அவங்கள இழுத்துட்டு அங்க வருது. ஸ்டெஃபானோ, every man shift for all the rest and let no man take care for himself for all his best fortune. Corrugio, bully monster, Corrugio. திரும்பவும் அவன் வந்து நல்லா குடிச்சிட்டு உளறிட்டே இருக்கான். If these be true spies which I wear in my head, here is a goodly sight. O Setebos, these be brave spirits indeed. How fine my master is. I am afraid he will chastise me. So அந்த ரெண்டு பேரும் குடிச்சிட்டு உளறாங்க. கேலிமன் மட்டும் தெளிவா பேசுறான். பார்த்தோன்னா, ஐயோ இங்க எத்தனை பிரேவ் ஸ்பிரிட்ஸ் இருக்கு, எவ்வளவு அழகா இருக்காங்க எல்லாம். ஏன் மாஸ்டர் எல்லாத்த விட சூப்பரா இருக்கான். ப்ராஸ்பரோ பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் குடிகாரங்கன்னு ஒரு அளவுக்கு திங்க் பண்ணிட்டான். இவங்களால ஒண்ணுமே முடியாதுன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டான் கேலிபன். இதுக்கு ப்ராஸ்பரோவை தேவலன்னு. ஓ, ஹவு குட் மை மாஸ்டர் லுக்ஸ் அப்படிங்கிறான்.
செபாஸ்டியன் ஹஹான்னு இவங்களை பார்த்துட்டு சிரிக்கிறான். வாட் திங்ஸ் ஆர் தீஸ் மை லார்ட் ஆண்டனியோ, வில் மணி பை தம்? இது என்னையா, இது என்னது, இது வித்தியாசமா வர்றாங்களே, இவங்களெல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடலாமா இங்கிருந்து? ஆண்டனியோ, வெரி லைக் ஒன் ஆஃப் தேம் இஸ் அ பிளைன் ஃபிஷ் அண்ட் நோ டவுட் மார்க்கெட்டபிள். கேலிபனை பார்த்து சொல்றான், இவன் ஃபிஷ் மாதிரி இருக்கான்டா, இவனை போய் மார்க்கெட் பண்ணோம்னா நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். ப்ராஸ்பரோ, திஸ் மிஸ்ஷேப்பன் நேம் ஹிஸ் மதர் வாஸ் அ விச். அப்போ ப்ராஸ்பரோ சொல்றான், உங்க அம்மா வந்து ஒரு விச், ஓகே, அண்ட் ஒன் so strong that could control the moon. அவளால மூனையே கண்ட்ரோல் பண்ண முடியும். மேக் flows and sea கண்ட்ரோல் பண்ண முடியும். and deal in her command without her power. ஈஸியா just like that எல்லா விஷயத்தையும் கமாண்ட் பண்ணுவா. these three have robbed me and this demi devil, for he is a bastard one, had plotted with them to take my life. இப்போ இது மூணு சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக தசை திரும்பிடுச்சு. இதுல ரெண்டு உங்க ஆளு, ஒன்னு ஏன் ஆளு கேலிபன், மூணு சேர்ந்து என்னை கொள்றதுக்கு வேலை பார்த்தாங்க. two of these fellows you must know one. நீங்க தான் அந்த ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியும். this thing of darkness I acknowledge mine. ஓகே, கேலிபனை பார்த்து இந்த டார்க் மேன் மட்டும் என்னுடையவன் அப்படின்னு. டார்க்னு அவங்க சொல்றது அப்கோர்ஸ் காலனைசர்ஸா தான். ஓகே, இந்த பிளே ரொம்ப காலனைசிங் ரிலேட்டடான பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி காலனைஸ் பண்றப்போ இவங்க வேற ஒரு நாட்டுக்கு போய் இங்கிலீஷ் பீப்புள் அதை டாமினேட் பண்ணி அங்க இருக்கிறவங்கள வந்து சர்வன்ஸ் ஆக்குவாங்களோ, அது மாதிரி ப்ராஸ்பரோ வந்து ஒரு கொலோனியல் மாஸ்டரா பார்க்கலாம். நம்ம கேலிபனை வந்து ஒரு இதா பார்க்கலாம். என்னவா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா கொலோனியல் சப்ஜெக்டா பார்க்கலாம். கேலிபன், ஐ ஷால் பி பிஞ்ச் டு டெத். கேலிபனுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, நம்மளை கொல்ல போறாரு, என்னை கில்லு, ஏதாவது வழி உருவாக்குவாரேந்தாலும் அப்படின்னு. இஸ் நாட் திஸ் ஸ்டெஃபானோ மை ட்ரங்கன் பட்லர் அப்படிங்கிறான் அலான்சோ. ஐயோ, இது ஸ்டெஃபானோ இல்லையா அப்படிங்கிறான். செபாஸ்டியன், ஹி இஸ் ட்ரங்க் நவ், வேர் ஹேட் ஹி வைன். அவன் நல்லா குடிச்சிருக்கான், வைன் எல்லாம் அவனுக்கு எங்க கிடைச்சிச்சு அப்படின்னு அவனுங்க யோசிக்கிறானுங்க. அலான்சோ, அண்ட் ட்ரிங்க்லோ இஸ் ரீலிங் ripe. Where should they find this grand liquor that hath guided them? இவ்வளோ தூரம் குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னா நிறைய லிக்கர் கிடைச்சிருக்கே, எங்க கிடைச்சிருக்கும்? பிக்கிள் வேற வச்சிருக்காங்க, ஊறுகாய் வச்சிருக்காங்க, எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ப்ராஸ்பரோ, he is as disproportioned in his manners as in his shape. ரொம்பவே மேனஸ், அவனோட ஷேப் மாதிரியே இவனோட குணம் எதுவுமே பத்தாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேலிபன் பார்த்து சொல்றான். கோ சிரா டு மை செல், டேக் வித் யூ யுவர் கம்பேனியன்ஸ் அஸ் யூ லுக் டு ஹாவ் மை பார்டன், ட்ரிம் இட் ஹேண்ட்ஸம்லி. இங்க பாரு, உனக்கு என்னோட மன்னிப்பு வேணும்னா இவங்களை கூப்பிட்டுட்டு போய் என்னோட கேவுக்கு போய் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி நீட்டா எல்லாரும் படுக்கிறதுக்கு ரெடி பண்ண அப்படின்ட்டார். கேலிபன், that I will, கண்டிப்பா செய்யறேன் சார். and I will be wise hereafter and seek for grace. நான் கண்டிப்பா இனிமேட்டு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு எதிராக இப்ப செஞ்ச மாதிரி செய்ய மாட்டேன். what a thrice doubled ass was I to take this drunkard for a god and worship this dull fool அப்படிங்கிறான். ஓகே, நான் என்ன ஒரு முட்டாள்தனமா இருந்துட்டேனே, இந்த ட்ரங்கன் ஃபூல, ஓகே, குடிகாரனை காட் மாதிரி நினைச்சுக்கிட்டு அவனை கொண்டாடிட்டு இருந்தனே, இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், உங்க சொல் பேச்ச ஒழுங்கா கேட்கிறேன் அப்படின்றான். ஓகே, ப்ராஸ்பரோ, கோ டு அவே, போய் சொன்ன வேலை செய்யுங்கிறார். ஓகே, அலோன்சோ டு ஸ்டெஃபானோ அண்ட் ட்ரிங்க்லோ, ஹென்ஸ் அண்ட் பெஸ்டோ யுவர் லக்கேஜ் வேர் யூ ஃபவுண்ட் இட். உங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு. செபாஸ்டியன், ஆர் ஸ்டோல் இட் ராதர். கேலிபன், ஸ்டெஃபானோ அண்ட் ட்ரிங்க்லோ எக்ஸிட். ஸோ அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, திருடி வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி ஒழுங்கா கொண்டு போய் வைங்கன்னு 3 பேரும் போறாங்க. Prospero, sir, I invite your highness and your train to my poor cell, where you shall take your rest for this one night. Which part of it I will waste with such discourse as I not doubt shall make it go quick away. The story of my life and the particular accidents gone by since I came to this isle. வாங்க, இன்னைக்கு வந்து ஒன் நைட் நீங்க வந்து என்ன பண்ண வேண்டாம், வேற எதுவும் யோசிக்காம come and take rest in my cell. நான் full life incidents ஒவ்வொன்னா சொல்றேன் இங்க வந்ததுல இருந்து. and in the morn I will bring you to your ship. காலையில ஷிப்புக்கு நம்ம போகலாம். and so to Naples. அங்க இருந்து நேபிள்ஸ்க்கு போகலாம். where I have hoped to see the nuptial of these our beloved solemnized. அங்க போய் நம்மளோட பிரியமானவர்களுக்குரிய திருமணத்தை பார்க்கலாம். அண்ட் தென் ரிட்டையர் மீ டு மிலன். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் மிலனுக்கு போயிடுவேன். வேர் எவ்ரி தேர்ட் தாட் ஷால் பி மை கிரேவ். அங்க இருந்து என்னோட கடைசி காலத்தை நல்லபடியா கவனிப்பேன். கிரேவுக்கு போற வரைக்கும் ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். அலான்சோ, ஐ லாங் டு ஹியர் த ஸ்டோரி ஆஃப் யுவர் லைஃப் விச் மஸ்ட் டேக்
the year strangely. கண்டிப்பா உங்க கதை எனக்கு தெரியணும் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாரு. Prospero, I will deliver all. கண்டிப்பா எல்லாம் சொல்றேன்ட்டாரு. And promise you calm seas, auspicious gales and sight so expeditious that shall catch your royal fleet for a. ஒரு பிரச்சனையும் இல்லாம நாளைக்கு காம் சீல போலாம், பயப்படாதீங்க அப்படின்ட்டு aside to Ariel, my Ariel chick அப்படின்னு கூப்பிடுறாரு. ஓகே, that is my thy charge. உன்னோட சார்ஜ் முடிஞ்சு. Then to the elements, be free and fare thou well. உனக்கும் உன்னோட எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டாட்டா சொல்ல போறேன். ப்ளீஸ் யூ ட்ரா நியர். கொஞ்ச நேரம் வாங்க, they all exit. வந்து காலையில வழி அனுப்பிச்சிட்டு நீ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, ஸோ இதோட ஆக்சுவலா பிளே முடிஞ்சிருது. ஒரு எபிலோக் இருக்கு. எபிலாக் இஸ் ஸ்போக்கன் பை ப்ராஸ்பரோ. எபிலாக் ப்ரோலாக்லாம் பொதுவாக வந்து ஆடியன்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எபிலாக்ல ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஆடியன்ஸ்கிட்ட சொல்கிறாரு, நவ் மை சார்ம்ஸ் ஆர் ஆல் ஓவர் த்ரோன் அண்ட் வாட் ஸ்ட்ரென்த் ஐ ஹாவ் இஸ் மைன் ஓன் விச் இஸ் மோஸ்ட் ஃபெயிண்ட். நான் இப்போ என்னோட சார்ம்ஸை தான் தூக்கி போட்டுட்டேன், இன்னைக்கு நானாக நிற்கிறேன். இந்த லாஸ்ட் எபிலாக் வச்சு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஷேக்ஸ்பியரோட கடைசி பிளேயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஷேக்ஸ்பியர் வந்து எதையும் வந்து மேனுவலா எழுதல, டைம் எல்லாம் அவர் எழுதல. பின்னாடி 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் இறந்து 10 வருஷம் 1623 தான் அவரோட புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ எல்லாமே ஒரு கெஸ் ஒர்க்ஸ்ல தான் பின்னாடி வந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இது இந்த டைம்ல எழுதியிருக்கப்படலாம் அப்படின்னு. டெம்பஸ்ட் மேபி த லாஸ்ட் பிளேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த எபிலோக வச்சுதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் என்ன சொல்வார்னா, நானா இருக்க போறேன், எல்லாத்தையும் என்னோட சார்ம்ஸ் எல்லாம் தூக்கி போட போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா, என்னோட ஸ்டிக்கை தூக்கி போடுறேன் அதெல்லாம் சொல்றாருல. அப்ப அந்த ஸ்டிக் அப்படிங்கிறது அந்த பெண்ணா நினைச்சிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதோட அவர் வந்து அவரோட ப்ரொஃபஷனை முடிச்சிருக்காரு. டெம்பஸ்ட் தான் லாஸ்ட் பிளேயா இருக்கும். அவர் ஆடியன்ஸ்கிட்ட பேசுறாரு பாருங்க, என்னை இப்ப விடுங்க, நல்லா கைத்தட்டுங்க, நான் போறேன்னு சொல்வாரு. ப்ராஸ்பரோ தான் இங்க வந்து ஷேக்ஸ்பியர் நிறைய பேர் அந்த இடத்துல அசியூம் பண்ணிப்பாங்க. Now it's true. I must be here confined by you or sent to Naples. நீங்க எல்லாம் என்ன பிடிச்சு வச்சுட்டு இருந்தா நான் எப்படி நேபிள்ஸ்க்கு போறதுன்னு கேக்குறாரு. Let me not, since I have my dukedom got and pardoned the deceiver, dwell in this bare island on your spell. நீங்க இப்படியே பார்த்துட்டு இருந்தா நான் எப்படி வந்து என்னோட நேபிள்ஸ்க்கு போக முடியும்? என்னோட ஸ்பெல்ல இருந்து, உங்களோட ஸ்பெல்ல இருந்து, உங்க மாயக்கட்டுல இருந்து என்ன விடுவீங்க? அதாவது ரீடர்ஸ் பார்த்து நீங்க எல்லாம் இப்படி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நான் எழுதிட்டே இருக்க முடியுமான்ற மாதிரி இருக்கு. பட் ரிலீஸ் மீ ஃப்ரம் மை பேண்ட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் குட் ஹேண்ட்ஸ். அதனால நீங்க கை தட்டி என்னை விடுவிப்பீங்களாம். இப்போ உங்ககிட்ட இருந்து மாயக்கட்டையில இருந்து நான் எப்படி ரிலீவ் ஆக போறேன்? எல்லாம் கை தட்டுங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு ப்ராஸ்பரோ. ஜென்டில் பிரெத் ஆஃப் யோர்ஸ் மை sails must fill or else excuse me, my project fails which was to please. ஓகே, நீங்க வந்து ஹாப்பியா அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நான் சந்தோஷமா போவேன். Now I want spirits to enforce or to enchant and my ending is despair, unless I relieve by prayer which pierces so that it assaults mercy itself and frees all faults. ஸோ உங்களோட ப்ரேயர், என்னோட ப்ரேயர் இதுதான் இப்போதைக்கு எனக்கு வேணும். As you from crimes would pardon be. நீங்கெல்லாம் உங்களோட தவறுகள்ல இருந்து எப்படி மன்னிக்கப்படுகிறீர்களோ, let your indulgence set me free. இந்த இடத்துல நீங்க எனக்கு வந்து சந்தோஷமா ஒரு பிரியாவிடை கொடுத்து அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நான் போறேன் அப்படின்னு ப்ராஸ்பரோ சொல்றாரு. இதுதான் ப்ராஸ்பரோட எபிலாக். இதை தான் நிறைய பேர் இன்டர்பிரேட் பண்றாங்க ஷேக்ஸ்பியரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் யூ லைக் த பிளே. நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல இருந்து 5th ஆக்ட் வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த லைன்ஸ், இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அங்கங்கே ஸ்கிப் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் ரொம்ப விளையாட போகிற இடம் மட்டும்தான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அதர்வைஸ் ஃபுல் பிளேயும் நம்ம பார்த்துட்டோம் லைன் பை லைன். ஓகே, இது உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் ஆல் மை எக்ஸ்பிளனேஷன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் such videos. Thank you for watching.